இன்னைக்கு நம்ம 4 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை பயன்படுத்தி எப்படி சிக்கன் பிரியாணி கரெக்டான அளவுகளோடு விறகடுப்புல தம் போட்டு செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு முறை நீங்க சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில இதோட டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். இப்போ இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பிரியாணி வட்டை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 1 லிட்டர் அளவுக்கு நான் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கப்புறமா 1 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம் கரிஞ்சிடக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வந்ததுமே அதுக்கப்புறமா 1 கிலோ வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பிரியாணிக்கு 1 கிலோ ஜீரக சம்பானா 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு சேர்த்துருந்த வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாதான் உங்களுக்கு பிரியாணி சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கப்புறமா 1 கிலோ அளவுக்கு நான் தக்காளி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 கிலோ ஜீரக சம்பா அரிசினா நீங்கள் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவு. நான் 4 கிலோ ஜீரக சம்பா அரிசின்றனால 1 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியை நீங்கள் கட் பண்ணிட்டு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இப்படி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போது இடையில தக்காளி வராமல் நல்லா நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நான் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுமே இந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் எப்போ எந்த வகை பிரியாணி செஞ்சாலுமே இதோட மசாலாவை நீங்கள் நல்லா வதக்கி விட்டீங்கன்னா அப்போ பிரியாணி உங்களுக்கு உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் என்னதான் கேஸ் அடுப்பில் குக்கரில் நம்ம பிரியாணி செஞ்சாலுமே இந்த மாதிரி விறகடுப்பில் செய்கிற பிரியாணி டேஸ்ட்டு வராதுங்க. ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி விறகடுப்பை பயன்படுத்தி தம் போட்டு பிரியாணி செஞ்சு பாருங்கள். இதோட சுவையை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா தீயை எரிச்சு விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு மசாலா சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதையுமே அரைச்சி வச்சுட்டு இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்து கூட நான் 10 பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயம் அரைச்ச பச்சை மிளகா ரெண்டையுமே சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தனி மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் நான் 10 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ 1 கிலோ அரிசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் கரெக்டான அளவு. 4 கிலோ நான் ஜீரக சம்பா அரிசின்றனால 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பிரியாணியில் நீங்கள் புதினா சேர்க்கும் போது எப்போ நீங்கள் புதினா சேர்க்க போகிறீங்களோ அந்த டயத்தில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா புதினா கருத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி வதக்கும் போது நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டு இப்படி வதக்கி விட்டுருங்க. பிரியாணி செய்யும் போது எப்போதுமே புதினாவோட வாசனை தாங்க அதிகமாக இருக்கணும். அதனால் கொத்தமல்லி 1 பங்கும் புதினா 2 பங்குமா சேர்த்துக்கோங்க. இப்போ புதினா எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கன் பிரியாணிக்கு மசாலா நல்லா வதங்கி வந்ததுமே இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன், அதனால இப்போ மிளகாய் தூள் 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ 4 கிலோ ஜீரக சம்பா அரிசிக்கு நான் 400 கிராம் அளவுக்கு பூண்டும் 200 கிராம் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். எப்போதுமே பிரியாணிக்கு இஞ்சியோட அளவை குறைச்சே நீங்கள் சேர்த்துக்கோங்க, பூண்டோட அளவு கூடுதலாக இருக்கணும். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். பிரியாணியில் எப்போதுமே இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது பூண்டோட அளவு கூடுதலாகவும் இஞ்சியோட அளவு குறைச்சும் இந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போது வயிறில் எரியாமல் இருக்கும். இதுக்கப்புறமா இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 400 மில்லி அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 100 மில்லி அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இந்த தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பிரியாணிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் வதக்கி விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்க நான் சிக்கன் பீஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் 3/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 4 கிலோ அரிசிக்கு நான் 2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். அது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனையுமே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கனில் இப்படி வதக்கி விடும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிரும்.
இப்போ இந்த சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 கிலோ ஜீரக சம்பா அரிசிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் 4 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது 8 ஸ்பூன் கணக்கில் நான் சேர்த்துருக்கேன். இது கரெக்டான அளவு. இப்போ இந்த பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா 50 கிராம் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஏன் இப்படி லாஸ்ட்டாக சேர்க்குறோம்னா, ஆரம்பத்திலே நம்ம மல்லித்தூள் சேர்த்துட்டோன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா அளந்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சுன்னா உங்களுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். அரிசியே நீங்கள் எந்த உலக்குலையோ இல்லை கிண்ணத்துலையோ அளந்து எடுக்கிறீங்களோ அதில் ஒரு உலக்கு அரிசினா 1.25 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஜீரக சம்பா அரிசிக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்படி முறக்கூட்டி வந்ததுமே ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. நான் இந்த பிரியாணி செய்யும் போதே அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுட்டேங்க. இந்த மாதிரி ஜீரக சம்பா அரிசியை நீங்கள் கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வருங்க. அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தண்ணி அளந்து தான் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு பிரியாணி குழைய ஆரம்பிச்சிடும். இப்போ அரிசி எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த பிரியாணி கொதி வரட்டும். இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய பிரியாணி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பிரியாணிக்கு சேர்த்துருக்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பிரியாணி இந்த மாதிரி கலந்துட்டு கொதி வர விட்டுருங்க. நல்லா கொதிச்சு உங்களுக்கு பாதி தனியாக வத்தி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 2 எலும்புச்சம்பழத்தோட சாறை சேர்த்துக்கோங்க. அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சாறை சேர்த்துக்கோங்க. பிரியாணி கொதி வந்துட்டா அடுப்பை நீங்கள் குறைச்சி வச்சிடலாங்க. ரொம்ப அதிகமாக தீ விட்டு எரிக்க வேண்டாம். எலுமிச்சை சாறையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுங்க. அடி பிடிக்க விட்டுறாதீங்க. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா இப்படி ஓரங்களில் நீங்கள் கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா அடுப்பை நீங்கள் அதிகம் எரிக்க வேண்டாங்க. இப்போ இந்த பிரியாணி ஓரளவுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் 100 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய்யும் சேர்த்துட்டு பிரியாணியை நீங்கள் அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு தம் போடுறதாங்க வேலை. இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க. 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி நல்லாவே வற்றி வந்துருச்சு. இப்போ பிரியாணி அரிசியுமே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே அடுப்புலேருந்து இந்த பிரியாணி வட்டையை கீழே எடுத்து வச்சுட்டு தம் போட்டுருங்க. இப்போ பிரியாணி தம் போடுறதுக்காக நான் பிரியாணி வட்டையை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு இதுக்கப்புறமா மேலே ஒரு பெரிய மூடி போட்டு மூடிட்டேன். இதுக்கு மேலே ஒரு சின்னதாக மூடி வச்சுட்டு இதில் நான் நெருப்பு அள்ளி போட்டிருக்கேன். இந்த நெருப்பை நல்லா தட்டு ஃபுல்லாக பரவுற மாதிரி நிறைய அள்ளி போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி வட்டை ஃபுல்லாக பரவுற மாதிரி நெருப்பு அள்ளி போட்டுட்டு இதை இப்படியே ஒரு 15 நிமிஷம் நீங்கள் தம் போட்டு வச்சுட்டிங்கன்னா போதுங்க. ரொம்பவே சூப்பராக உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி அருமையாக ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தம் போட்டு ஒரு டைம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் பிரியாணி தம் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த தட்டை நீங்கள் வெளியில் எடுத்துட்டு இதுக்கப்புறமா பிரியாணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரான நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மூடியை திறக்கும் போதே அதோட வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கரண்டியை விடும்போதே பாருங்கள் இந்த சிக்கன் பிரியாணி எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு. 4 கிலோ ஜீரக சம்பா அரிசிக்கு நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட அளவு தண்ணியோட அளவுலாம் ரொம்பவே கரெக்டாக அருமையாக வந்திருக்கு பாருங்க. இந்த பிரியாணி அரிசி பாருங்க நல்லா உதிரி உதிரியா ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. சிக்கனுமே நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு பாருங்க. கையில் தொடும் போதே எந்த அளவுக்கு இந்த கறி நல்லா பூ போல வெந்து வந்துருச்சு பாருங்க. எப்போதுமே நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பில் குக்கர்லன்னு பிரியாணி செஞ்சாலுமே இந்த மாதிரி விறகடுப்பில் தம் போட்டு செய்கிற பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக எதுவுமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.